New year, new goals. Welcome back to Soumya Study Room. I am Soumya and today we are diving into grade 6 science to uncover the secrets. Let's make science easy. வணக்கம் மாணவ செல்வங்களே. இந்த யூடியூப் சேனலில் தரம் 6 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடம் அலகுகள் ரீதியாக அப்லோட் செய்யப்பட்டிருந்துச்சு. கடந்த சில வருடங்களாக இந்த சேனலில் எந்த வீடியோஸுமே அப்லோட் ஆகலை. இனி வார காலங்களில் 6, 7, 8 மாணவர்களுக்கு தேவையான விஞ்ஞான பாட விளக்கங்களுடன் உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். ஓகே, நாங்கள் லாஸ்ட்டாக யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். யூனிட் 3ல நாங்கள் 3.1 செக்ஷன் மட்டும் பார்த்துருந்தோம். ஓகே, நாங்கள் இன்னைக்கு அலகு 3 முதல்ல இருந்தே பார்ப்போம். அலகு 3 என்னன்னா, நீர் ஒரு இயற்கை வளம். நீர் என்பதே இயற்கையால் கிடைச்ச ஒரு வளம் இல்லையா, அது இறைவனாலே இங்கே கொடுக்கப்பட்ட ஒரு வரம் என்று சொல்லலாம். அந்த நீர் பற்றி தான் நாங்கள் இந்த பாடத்தில் முழுவதும் பார்க்க போகிறோம். அந்த நீருக்கு என்னென்ன பௌதீக நிலைகள் இருக்குது, அந்த நீரால் நமக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, நாங்கள் எப்படியெல்லாம் அந்த நீரை உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ரீதியாகவும் நம்மளோட வாழ்க்கை ரீதியான சில அம்சங்கள் எல்லாம் தான் இந்த பாடத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ நீர் நாங்கள் எங்கேயெல்லாம் அந்த நீரை பார்த்துருப்போம்? ஆறில் பார்த்துருப்போம், ஏரியில் பார்த்துருப்போம், குளத்தில் பார்த்துருப்போம், தடாகத்தில் பார்த்துருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாத்துலேயுமே நீர் திரவ நிலையில் மட்டுமா இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கேள்வி. நீர் எப்போதுமே திரவ நிலையில, அதாவது திரவம்னா என்ன, லிக்விட், அந்த ஸ்டேஜ்ல மட்டுமா நீர் காணப்படும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கான பதில் தான் இந்த செயற்பாடு. இந்த செயற்பாடு ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் மேற்கொள்கிற ஒரு பரிசோதனை. நீங்கள் இது உங்களோட பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளலாம். என்னத்துக்காக? நீர் காணப்படும் பௌதீக நிலைகள், அதை நாங்கள் இனங்காண்றதுக்கான ஒரு செயற்பாடு. சரியா? இந்த செயற்பாடுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தா, சிறிய பனிக்கட்டி துண்டுகள், கொதிகுழாய், வெப்பமுதல், அதாவது பன்சன் சுடரடுப்பு. சரியா? இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி இந்த பனிக்கட்டி துண்டுகள், அதுக்கப்புறம் இதை நாங்கள் கொதிகுழாய் அப்படின்னு சொல்லுவோம். இது நாங்கள் அந்த சோதனை குழாயை பிடிக்கிற கைப்பிடி. இது அந்த வெப்பமுதல், அதாவது பன்சன் சுடரடுப்பு. இந்த திங்ஸ் எல்லாம் தான் நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? இதில் சின்ன பனிக்கட்டி துண்டுகளை போட்டு இந்த கொதிகுழாய்க்குள்ள போடணும். சரி, அந்த கொதிகுழாய்க்குள்ள சிறிய பனிக்கட்டி துண்டுகளை போடணும். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வெப்ப முதல் இருக்கு இல்லையா, அந்த வெப்ப முதலை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கொதிகுழாயை நாங்கள் வெப்பப்படுத்தணும். இந்த கொதிகுழாயை இந்த பன்சன் சுடரடுப்பால் நாங்கள் வெப்பப்படுத்தணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்? நம்மட அவதானங்களை அறிக்கைப்படுத்தணும். அது என்னது அறிக்கைப்படுத்துறது? அறிக்கைப்படுத்தல் என்பது நாங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஒரு அவதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தானே ப்ராக்டிக்கல் செய்வோம். சும்மா செய்வோமா ப்ராக்டிக்கல்? இல்லை. அந்த ப்ராக்டிக்கல் நாங்கள் ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து தான் நாங்கள் அந்த ப்ராக்டிக்கலை செய்வோம். அப்போ நீங்கள் ஒரு நோட் புக்கில் இந்த ப்ராக்டிக்கலை செய்கிறதுக்கான நோக்கம் போட்டு, நோக்கம் என்னது? நீர் காணப்படுற பௌதிக நிலையை இனங்காண்றது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, படிமுறை என்ன, இறுதியில் நமக்கு கிடைச்ச முடிவு இல்லாட்டி அவதானம் என்ன அப்படின்னு போட்டு நீங்கள் நோட் பண்ணால் உங்களுக்கு படிக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் பன்சன் சுடரடுப்பை வச்சு பனிக்கட்டியை வெப்பப்படுத்துகிறோம். அது மட்டும்தான் நாங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் செஞ்சோம். வேறு எதுவும் பெரிய படிமுறைகள் இல்லை. இப்போ நாங்கள் இதிலிருந்து என்ன அவதானத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன அவதானம்னா, நாங்கள் இப்போ பனிக்கட்டி என்ன செய்தோம்? வெப்பப்படுத்தினோம். வெப்பப்படுத்தியில் என்ன நடக்கும்? நீராக மாறும். சாதாரணமாகவே உங்களோட வீட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்க ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நீங்கள் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும்போது அது என்ன நடக்கும்? அந்த பனிக்கட்டி கரைஞ்சி கரைஞ்சி நீராக மாறும். அதே மாதிரி அந்த ஐஸ் க்யூப் கரைஞ்சி கரைஞ்சி நீராக மாறுற மாதிரி இந்த பனிக்கட்டியை நாங்கள் வெப்பப்படுத்தினாலும் என்ன நடக்கும்? முதல்ல அது நீராக தான் மாறும். மறுக நம்ம மேலும் வெப்பப்படுத்தணும்னா அந்த நீர் என்ன நடக்கும்?
ஆவியாக ஆரம்பிக்கும். அப்ப முதல்ல பனிக்கட்டி வந்து நீரா மாறுது. நாங்க மேலும் வெப்பப்படுத்தும் போது அந்த பனிக்கட்டி அந்த நீர் என்ன செய்து ஆவியாக மாறுது. அப்ப இதன் அடிப்படையில தான் நாங்க நீரை 3 வகையாக வந்து பிரிக்கிறோம். அதாவது பனிக்கட்டி ஒரு நிலை, நீர் இரண்டாவது நிலை, நீராவி மூன்றாவது நிலை. முதல் பனிக்கட்டியா இருந்துச்சு, வெப்பப்படுத்தினோட நீரா மாறுனுச்சு. அந்த நீரை நாங்க மேலும் வெப்பப்படுத்தினோட நீராவியா மாறுனுச்சு. அதுக்கு நாங்க 3 பெயர்கள் வைத்திருக்கோம். பௌதிக நிலைகள்னு சொல்லுவோம். திண்மம், திரவம், வாயு. உங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன். முக்கியமான விஷயத்தை நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். அப்ப திண்மம், திரவம், வாயு. அதாவது சாலிட், லிக்விட், கேஸ். பனிக்கட்டிங்கிறது திண்மம். அதுக்கு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா? இந்த பனிக்கட்டிக்கு ஒரு வடிவம் இருக்கு. அடுத்து திரவம். திரவங்கிறது வந்து இந்த திரவ நீர். அடுத்து நீராவி. இந்த நீராவிங்கிறது தான் வந்து வாயு. இப்ப இந்த திண்மம், திரவம், வாயு தான் நீருக்கு இருக்கின்ற நிலைகள். ஓகே. இப்போ நாங்கள் பௌதீக நிலைகளின் அடிப்படையில் நீரை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? வகைப்படுத்திட்டோம். திண்மம், திரவம், வாயுன்னு. ஓகே. முதலாவது நாங்கள் திண்ம நிலையில் காணப்படுற நீரை பற்றி பார்ப்போம். நீர் வந்து திண்ம நிலையில் இருக்கும்போது அது பனிக்கட்டியாக இருக்கலாம். இன்னொன்று தான் பனியாறு. சரியா? நீர் திண்ம நிலையில் இருக்கும்போது அதுக்கு உதாரணங்கள் தான் வந்து பனிக்கட்டியும் பனியாறும். துருவத்தை அண்டிய பிரதேசங்கள்ல நீர்லாம் எப்படி காணப்படும்னு பார்த்தா பனிக்கட்டி பாறைகளா காணப்படுமா. பனிக்கட்டி பாறைகள். இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் நீர் எப்படி இருக்கும்? நீராவே தான் இருக்கும் இல்லையா? இப்ப துருவத்தை அண்டிய பிரதேசங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? பனிக்கட்டி பாறைகளாக காணப்படுமா. அதை நாங்க பனியாறு, கிளசியர் அப்படின்னு சொல்லுவோம். இது நீரிண்ட திண்ம நிலை. பாருங்க, படங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது பனியாறு, இது பனிக்கட்டி, இது மூடு பனி. இப்ப ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ்லயும் ஒரு சீசன்ல என்ன நடக்கும்? இந்த மாதிரி மூடு பனிகள் தோன்றும். ஓகே. அப்ப திண்ம நிலையில காணப்படுற நீரை பார்த்துட்டோம். அடுத்ததாக திரவ நிலையில காணப்படுற நீர். திரவ நிலை இது நமக்கு நார்மலா தெரிஞ்சது தான். அருவியில, ஓடையில, ஆறுல, ஏரியில, குளத்துல, கிணறுல, கடல்ல, சமுத்திரத்துல இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் நீர் எப்படி இருக்கும்? திரவ நிலையில காணப்படும். சரியா? இந்த பாருங்க படத்துல ஆறு, கிணறு, இங்க வந்து கடல், ஏரி. இதுல எல்லாம் நீர் எப்படி காணப்படுது? திரவ நிலையில காணப்படுது. இப்ப திண்மம் பார்த்துட்டோம், திரவம் பார்த்துட்டோம். மூன்றாவதாக வாயு நிலை. வாயு நிலையில எப்படி நீர் காணப்படும்? நீராவியா காணப்படும். எப்படி காணப்படும்? நீராவியா காணப்படும். அதே அந்த நீர் கொதிக்கும் போது, அந்த வாயு நிலைக்கு செல்லும் போது அது கொதிநீராவி எனப்படும். கொதிக்கிற நீர் வாயு நிலைக்கு போகுது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அப்ப அது என்ன நடக்குது? கொதிநீராவின்னு அழைக்கப்படுது. இப்ப வாயு நிலையில காணப்படுற நீர் வந்து நீராவி எனப்படுது. கொதிக்கும் நீர் வாயு நிலைக்கு போகும்போது அந்த நீரை வந்து நாங்க கொதிநீராவின்னு சொல்றோம். அடுத்ததா இப்ப நான் வந்து எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது ஒரு முக்கியமான விஷயம். வளிமண்டலத்தில் இருக்கிற நீர் எப்படி இருக்குமா? நீராவி நிலையில தான் காணப்படுமா. இது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சுக்காட்டியும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா? வளிமண்டலத்துல இருக்கிற நீர் எப்படி இருக்கும்? நீர் ஆவி நிலையில காணப்படுமா. இப்ப நீராவி நிலையில காணப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. அது உண்மையா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று செய்ய போறோம். சரியா? 3.2. முதலாவது நாங்கள் 3.1 ப்ராக்டிக்கல் பார்த்தோம். அதில் நாங்கள் வந்து பௌதிக நிலைகளை இனம் கண்டோம். அடுத்த ப்ராக்டிக்கலான வளிமண்டலத்தில் நீராவி உள்ளதா என பரிசோதிக்கிறோம். ஓகே. இந்த ப்ராக்டிக்கலுக்கு நாங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள், இது இலகுவான ஒரு ஆய்வு கூட பரிசோதனையாகவும் மேற்கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் இதை வந்து நார்மலாக செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு தேவையானது கண்ணாடி குவளையும், பனிக்கட்டி துண்டுகளும், நீரும் மட்டும்தான். சரியா? இதுக்கு என்ன படிமுறைனா, முதலாவது நாங்க என்ன செய்யணும்னா, இந்த கண்ணாடி குவளை இருக்கு இல்லையா, அதுல பாதி அளவுக்கு நாங்க நீரை நிரப்பிக்கொள்ளணும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நாங்க அந்த கண்ணாடி குவளையின் வெளி மேற்பரப்புனா சர்ஃபஸை பார்த்தோம்னு சொன்னா அதுல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாங்க பார்க்கணும். இந்த மேற்பரப்புல என்ன நடக்குது? பாதி அளவு நீரை ஊற்றிட்டோம்.
சிறிது நேரத்துக்கு பிறகு நாங்கள் அந்த கண்ணாடி குவளையின் வெளிமேற்பரப்பை அவதானிக்கிறோம். அதுக்கப்புறமா அந்த கண்ணாடி குவளைக்குள்ள பனிக்கட்டி துண்டுகளை போடணும். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி குவளைக்குள்ள பனிக்கட்டி துண்டுகளை போடணும். போட்டதுக்கு பிறகு கண்ணாடி குவளையை நாங்கள் என்ன செய்யணும், கடதாசி அட்டையினால மூடிடணும். அந்த கண்ணாடி குவளையில உள்ளக்கு எதுவும் போகாத மாதிரி ஒரு கடதாசி அட்டையால மூடிடணும். அடுத்தது நாங்க அந்த கண்ணாடி குவளையின் வெளி மேற்பரப்பை என்ன செய்யணுமா, அவதானிக்கணுமா. இதுதான் இந்த ப்ராக்டிக்கல். ஃபர்ஸ்ட் பாதி அளவு நீரை போட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளி மேற்பரப்பை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதில் பனிக்கட்டி துண்டுகளை போடணும், கடதாசி அட்டையால் மூடணும். சிறிது நேரத்துக்கு பிறகு நாங்கள் கண்ணாடி குவளையின் வெளி மேற்பரப்பை அவதானிக்கணும். இதே மாதிரி என்ன செய்யணும், அவதானிப்புகளை அறிக்கைப்படுத்தணும். இப்போ என்ன நடக்கும், நாங்கள் இறுதியாக இந்த பரிசோதனையிலிருந்து என்ன, இந்த செயற்பாடிலிருந்து என்ன முடிவு எடுப்போம்? என்ன முடிவுனா, வளிமண்டலத்துல காணப்படுற நீராவி ஒடுங்கி அந்த கண்ணாடி குவளையின் வெளிமேற்பரப்பு மீது படிஞ்சிருக்கதை நாங்க பார்க்கலாம். வளிமண்டலத்துல காணப்படுறது நீராவி தானே, அந்த நீராவி என்ன செய்யுது, ஒடுங்குது. ஒடுங்கி அந்த கண்ணாடி குவளையின் வெளிமேற்பரப்பு மீது படிந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இதன் அடிப்படையில வளிமண்டலத்துல நீராவி தான் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வரலாம். இப்போ நாங்கள் எப்பயுமே ஒரு செயற்பாடு செய்கிறோம்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஒரு முடிவுக்காக தான் நாங்கள் அந்த ப்ராக்டிக்கலை நாங்கள் செய்வோம். சரியா? இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள் எல்லாம் எல்லா விளக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நாங்கள் நீரோர் இயற்கை வளம் அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு பார்த்தேன். அந்த பாடத்தில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஒரு சமரியா. நீர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், நீர் எங்கெல்லாம் காணப்படும்னு பார்த்தோம், அதை பௌதீக நிலையை நாங்கள் எப்படி இனம் காண்றதுன்னு பார்த்தோம், என்னென்ன பௌதீக நிலைகள், அதாவது திண்மம்னா என்னது, திரவம்னா என்னது, வாயுனா என்னன்னு பார்த்தோம், அதுக்கு என்ன உதாரணங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் வளிமண்டலத்தில் நீராவி தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு செயற்பாடையும் பார்த்தோம். இப்போ இந்த பாடத்தில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பாடத்தை நீங்கள் இப்போ விஞ்ஞானம் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகத்தில் இருத்தி படிக்க வேண்டிய ஒரு பாடம். அதை நீங்கள் மனனம் செஞ்சு படிச்சிங்கன்னு சொன்னால் அது என்ன நடந்துடும், குறுகிய காலத்திலேயே மறந்துடும். நாங்கள் அதை என்ன செய்யணும், விளங்கி படிக்கணும். அந்த பாடத்தை நாங்கள் விளங்கி விருப்பத்துடன் புரிஞ்சு படித்தா அந்த பாடம் நமக்கு எப்பயும் படிக்காது, மறக்காமல் இருக்கும். சரியா? படித்தது மறக்காமல் இருக்கும். அப்போ இன்றைக்கி பார்த்த விடயங்களும் அப்படி தான். நான் விளக்கத்தோடு சொன்ன விடயத்தை நம்ம என்ன செய்யணும், அதை விளங்கி படித்தோன்னு சொன்னால் நமக்கு மறக்காது. ஓகே, நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மாணவர்களுக்கு தான் ரொம்பவுமே பயனடையக்கூடியது. இந்த காலங்களில் கல்வியை நாங்கள் பாடசாலை சென்று மட்டும்தான் படிக்கலாங்கிறத தாண்டி நாங்கள் இப்போ வீட்டில் இருந்தும் படிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு இல்லையா? வீட்டில் இருந்து படிக்கலாம், நாங்கள் எங்கே இருந்தாலுமே கல்வியை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நாங்கள் இதை பயனடையக்கூடிய முறையில், இப்போ பல பேருக்கு கிளாஸஸ் போய் படிக்க முடியாட்டியும் இது ஃப்ரீயாக நீங்கள் என்ன செய்யலாம், யூடியூப்பில் நீங்கள் படிக்கலாம். அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ.